அந்தர்யாமி. இருந்து இன்றைய மிக முக்கியமான பதிவு, ஒரு மனிதன் ஆனந்தமாக இருக்கணும். ஏன்னா நம்ம இந்த பிறவி எடுத்ததே ஆனந்தமாக இருக்கிறக்காக தான். ஸோ நம்ம ஆனந்தமாக இருக்கணும்னா என்ன பண்ண முடியும் அப்படின்னா, நம்மளுடைய வாழக்கூடிய இந்த 70-80 வருட வாழ்க்கையில் நம்மளுக்கு பொருளாதார ரீதியாகவும், மனோ ரீதியாகவும், உடல் ரீதியாகவும், இல்லை உறவுகள் ரீதியாகவும் எல்லா இடத்துலையும் நம்மளுக்கு ஒரு சுமூகமும் இருக்கணும், நமக்கு நல்ல வளர்ச்சி இருக்கணும். அந்த அந்த இடங்கள்லாம் வளர்ச்சியாக இருக்கும்போது நம்ம ஆனந்தமாக இருப்போம். ஸோ இப்போ ஆனந்தம் இல்லாததுன்னா அங்கெல்லாம் ஏற்படக்கூடிய ஒரு நெகட்டிவ்ஸ், பண கஷ்டங்கள், பண நெருக்கடி, கடன் பிரச்சனை, ஹெல்த் இஷ்யூ, இல்லை உறவுகளில் அன்பு இல்லாதது, இதெல்லாம் அந்த எதிர்மறைகள் ஏற்படும் போது நம்ம இங்கே ஹாப்பினஸ் இல்லைன்னு சொல்கிறோம். ஸோ இந்த ஹாப்பினஸ் எங்கே சிருஷ்டி ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்குள்ள ஒரு உலகம் இருக்குது, நம்மளை வெளியில் ஒரு உலகம் இருக்குது. ஸோ வெளியில் உலகம் தான் நீங்கள் பார்க்குற காரு, பங்களா, வளர்ச்சி, உங்களுக்கு கிடைக்கிற அவார்ட்ஸ், அந்த புகழ், உங்களுக்கு இருக்கிற அந்த ஒரு நல்ல பேர், ஒரு மதிப்பு, இதெல்லாம் உள்ளே இருக்கிறது தான் ஒரு உலகம். அங்கே தான் ஏற்படக்கூடிய ஆனந்தம், ஸோ ஒரு அன்பை வெளிப்படுத்துறது, ஒரு நன்றி உணர்வு, உற்சாகம், இதெல்லாம் உள்ளே இருக்கிறது. ஸோ எப்படி பிரதிபலிக்குது அப்படின்னா, இந்த உள் உலகம் இந்த அக உலகம் ரொம்ப ஜாய்ஃபுல்லாக ஒரு நேர்மறை உணர்வுகளாக இருக்கும்போது நம்மளுடைய இந்த புற உலகம் ரொம்ப சுமூகமாக அமையும். இந்த புற உலகத்தில் நிறைய ப்ராப்ளம் வருது இல்லையா? ஃபேமிலி இஷ்யூவாக இருக்கலாம், நீங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கிற பிஸ்னஸ் லாஸ் ஆகலாம், நீங்கள் கொடுத்து பணத்தை ஏமாறலாம், இல்லை வாழ்க்கையில் ஏதோ எதிர்பாராத ஆக்சிடெண்ட், விபத்து, இதெல்லாம் யதார்த்தமாக நடக்கலை. ஃபஸ்ட்டு இது நடக்கிறதுக்கு முன்னாடி புற உலகத்தில் எங்கேயோ அந்த எதிர்மறையான ஒரு சங்கிருதிகள், உணர்வுகள் மிக்ஸ் ஆகிருக்கும். யாரை பார்த்தாவது பொறாமப்படுறது, யாரை பற்றியாவது எதிர்மறை எண்ணங்கள் உள்ளுக்குள்ளே ஓடிக்கிட்டு இருக்கிறது, நிறைய நெகட்டிவ் தாட்ஸோட தொகுப்புகள் வரும்போது அதை வெளிப்படுத்துறத இந்த புற உலகத்தில் நீங்கள் சந்திக்கிற உங்களுடைய மனச்சோர்வுகள், மன கஷ்டங்கள், இந்த நஷ்டங்கள் எல்லாமே. அப்போது நம்ம புற உலகத்தில் என்றைக்குமே சரி பண்ண ட்ரை பண்ணுற காட்டிலும் இந்த அக உலகத்தை நம்ம ரொம்ப ஆனந்தமாக வச்சுக்கிட்டோம்னா நம்ம வாழ்க்கை ரொம்ப சுமூகமாக இருக்கும், ரொம்ப ஆனந்தமாக இருக்கும். ஸோ அது எப்படி ஆனந்தமாக வச்சுக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எப்போவுமே ஆனந்தமாக இருக்கணும்னா உங்களுக்குள்ளே அந்த சுப்ரீம், அந்த லவ் கான்சியஸ் உள்ளே இருக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு இந்த அக உலகத்தை ஒரு பொக்கிஷம் மாதிரி நீங்கள் பாதுகாக்கணும். ஸோ நீங்கள் எப்போ ஃப்ரீயாக இருப்பீங்க, எப்போயாவது இருக்கும்போது கண்களை மூடி கொஞ்சம் கான்சியஸாக வாட்ச் பண்ணிங்கன்னா உங்களுடைய உள் உலகம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஒரு உற்சாகமாக இருக்கா, ஹாப்பியாக இருக்கான்னு பாருங்கள், இல்லை விரக்தியாக இருக்குது, பயமாக இருக்குது எதிர்காலத்தை பற்றி, இல்லை ஏதோ மனக்கவலைகள் இருக்குது அப்படின்னா, இது அந்த மாதிரி எதிர்மறை உணர்வுகள் இருந்துச்சுன்னா நீங்கள் உடனே என்ன பண்ணணும், அந்த உணர்வுகளை மாற்றணும். ஏன்னா உணர்வில் ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றம் செய்யலைன்னா உங்கள் லைஃப்பில் வெளி உலகத்தில் எந்த விதமான மாற்றமும் செய்ய முடியாது. அப்போது கான்சியஸாக நீங்கள் பாருங்கள், அங்கே நல்ல உணர்வுகள், நல்ல எனர்ஜி, மற்றவங்களை பார்த்து சந்தோஷப்படக்கூடிய விஷயங்கள், ஆனந்தம் இருந்துச்சுன்னா உங்கள் வாழ்க்கையில் அதை அப்படியே பிரதிபலிக்கும். அதே உள் உலகத்தில் நீங்கள் எப்போ பார்த்தாலும் எதிர்மறையாக இருக்கும்போது கண்டிப்பாக நெகட்டிவாக வருது. இது இங்கே தான் நம்ம ஒர்க் அவுட் பண்ணணும். என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, கொஞ்சம் உங்களுக்கு பிடிச்ச சந்தோஷம் தரக்கூடிய நிகழ்வுகளை நீங்கள் ஞாபகப்படுத்தி பாருங்கள். இல்லை உங்களுக்கு பிடிச்ச அது மியூசிக்காக இருக்கலாம், அது டிவைன் மியூசிக்காக இருக்கலாம், சினிமா மியூசிக்காக இருக்கலாம், இல்லை உங்களுக்கு பிடிச்ச ஜோக்ஸ் ஏதாவது இருக்கலாம். அதை பார்த்து உங்கள் மனசை அந்த நெகட்டிவ் சூழலிருந்து கொண்டு வர பார்க்கணும். அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு சிறந்த உங்களுக்கு பிடிச்ச கடவுளுடைய வழிபாடு பண்ணலாம். இல்லை ரொம்ப எதிர்மறையாக இருக்குன்னா ஒரு 20 அல்லது 30 நிமிடம் தொடர்ந்து உங்களுடைய சுவாசத்தை, மூச்சு உள்ளே போகிறது வெளியே வர்றது, இதை மட்டும் ஒரு 21 நிமிஷம் கான்சியஸாக கவனம் வச்சுக்கோங்க. ஸோ அந்த கான்சியஸாக கவனிக்கும் போது என்ன நடக்கும்னா உங்களுடைய அந்த உள் உலகம் ரொம்ப ஹாப்பினஸ்ஸாக மாறிடும். அந்த எதிர்மறையாக இருக்கக்கூடிய அந்த உணர்வுகள்லேருந்து வெளியில் வந்துடுவீங்க. ஸோ எதிர்மறை உணர்வுகள்லேருந்து வெளியில் வரும்போது உங்களை சுற்றி எல்லாமே பாசிட்டிவாக நடக்கும், நல்லதாகவே நடக்கும். நன்றி.